தூய மரியன்னை கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. செல்வமேரி. இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் இலக்கணத்தில் ஒரு சிறிய தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா குற்றியல் உகரம் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை அப்படின்னா குறுகிய என்று பொருள்படும். இயல் என்ன ஓசை என்று பொருள். உகரம் என்றால் ஊ என்ற உயிர் குறில் எழுத்து குறிக்கிறது. ஆக குற்றியல் உகரம் என்பது குறுகிய ஓசையுடைய உகரம் என்று பொருள் கொள்ளலாம். இப்போ இந்த குற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னா வல்லெழுத்துக்கள் ஆறின் மேலும் ஏறிய உகரத்தை தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். வல்லெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இர் இந்த 6 வல்லின எழுத்துக்களோடும் உகரம் சேரும் பொழுது குற்றியல் உகர எழுத்துக்கள் பிறக்கின்றன. இந்த குற்றியல் உகர எழுத்துக்களுக்கு பொதுவாக ஒரு மாத்திரை அளவு தான் உண்டு. ஆனால் இது சொல்லுக்கு இறுதியில் வரும் பொழுது பிற எழுத்துக்களோடு சேர்ந்து சொல்லுக்கு இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. இப்போ நம்ம பொதுவாக கு, சு, டு, து, பு, ரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கிறது. அதே சொற்களோடு சேர்ந்து வரும் பொழுது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மிளகு, காசு, பாடு, சத்து, கம்பு, ஆறு இப்படி பார்க்கும் பொழுது அது எழுத்துக்களோடு பிற எழுத்துக்களோடு சேரும் பொழுது அதனுடைய மாத்திரையின் அளவு குறைகிறது. அப்போ குற்றியல் உகரம் என்றாலே குறுகிய என்று பொருள். அந்த உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதை தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்க போனால் அதனுடைய வகைகள். இந்த குற்றியல் உகரத்தில் 6 வகைகள் இருக்கிறது. என்னதெல்லாம் பார்த்தோம்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இப்படி 6 வகைகள் இருக்குது. இப்போ இந்த 6 வகைகளை பற்றி பார்க்கலாமா? முதலாவது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதாவது குற்றியல் உகர எழுத்துக்கள் குசுடுதுபுரம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த குற்றியல் உகர எழுத்துக்களுக்கு முன்பாக நெடில் எழுத்துக்கள் வரணும். அதாவது நெடில் எழுத்துக்களுக்கு பிறகு அடுத்ததாக குற்றியல் உகர எழுத்துக்கள் வந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் பாகு, மூடு, காசு, ஆறு, காடு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சொற்களில் பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாமே எதில் முடியுது அப்படின்னா குற்றியல் உகர எழுத்துக்களில் முடியுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பாருங்கள், எல்லாமே நெடில் எழுத்துக்கள். பா, மூ, கா, ஆ அப்படின்னு எல்லாமே நெடில் எழுத்துக்களாக இருக்குது. இப்போ இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம் எல்லாமே பெரும்பாலும் 2 எழுத்து சொற்களாகவே வரும். சரியா? ஏன்னா இறுதி எழுத்து குற்றியல் உகரமாக வரணும், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம் எல்லாமே 2 எழுத்துக்களாகவே அமையும். புரிஞ்சுதா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னா என்ன? ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியல் உகர எழுத்துக்கள் வந்ததுன்னா அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், அஃது, இஃது, எஃது, எஃகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் குற்றியல் உகர எழுத்துக்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்துக்கள் இருக்குன்னா ஆயுத எழுத்துக்கள் இருக்குது. அதனால இதை ஆயுத தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னா இப்போ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகரம் பார்த்தோம். அதான் நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வந்தால் அதை நெடில் தொடர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம உயிர் எழுத்துக்களையே 2 வகையாக பிரிப்போம். என்னெல்லாம்? குறில், நெடில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகர எழுத்துக்கள் நெடில் தொடர் குற்றியல் உகரமாகவும், குறில் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகர எழுத்துக்கள் உயிர் தொடர் குற்றியல் உகரமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், நம்ம இங்கே வரகு, முரசு, வயிறு அப்படின்ட்டு. இப்போ கடைசியில் பார்த்தா எல்லாமே குற்றியல் உகர எழுத்துக்கள். அதுக்கு முன்னாடி வர்ற எழுத்து பாருங்கள், ரா, இ, நா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரா இதை பிரித்தா இர் கூட்டல் ஆ, ரா. அப்போ ஆங்கிறது என்னதுன்னா உயிர் எழுத்து. இ அதை பார்த்திங்கன்னா இ கூட்டல் இ, ஈங்கிறது என்னதுன்னா உயிரெழுத்து. உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்து.
அப்போது உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் தான் வரணும். குறில் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்ததுன்னா அதை உயிர்த்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். அல்லது குறில் தொடர் குற்றியலுகரம் கூட இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். இப்போ இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் எல்லாமே 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தான் வரும். நம்ம நெடில் தொடர் பார்க்கும்போது 2 எழுத்துக்கள் மட்டுமே வரும்னு பார்த்தோம். ஆனால் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் 2 எழுத்துக்களுக்கு அதிகமாக தான் என்ன செய்யும், உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். சரியா? அப்போ நெடில் தொடரையும் உயிர் தொடரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது. உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா, வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்ததுன்னா அதை வன்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். பாக்கு, மூச்சு, காட்டு, சத்து, மூப்பு, புற்று. இதில் கடைசியில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே குற்றியலுகர எழுத்துக்கள். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களை பாருங்கள். இக், இச், இட், இத், இப், இர். இது எல்லாமே என்ன எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்ததுன்னா அதை தான் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். 5ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்களை மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை மென்தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். இங், இஞ்ச், இன், இந்து, இம், இன். இதெல்லாம் வந்து மெல்லின எழுத்துக்கள். இந்த மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்தால் அதை மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா, இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். எடுத்துக்காட்ட இ, இர், இல், இவ், இல், இல். இந்த இடையின எழுத்துக்கள் 6னையும் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். கொய்து, சார்பு, சால்பு, மூழ்கு. இதில் கடைசியில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே குற்றியலுகர எழுத்துக்கள். அதுக்கு முன்னாடி வருகிற எழுத்துக்களை பாருங்கள். இ, இர், இல், இல் எல்லாமே என்ன எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். அப்போது இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வந்ததுன்னா அதை இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். சரியா? இதுதான் இன்னைக்கு நம்ம வகுப்பில் பார்க்க போகிற பார்த்த குற்றியலுகரமும் அதனுடைய வகைகளும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.